இந்தியாவில் கோலோச்சுவது மனு தர்மமா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமா? இதுதான் நாங்கள் இங்கே கேட்கிற கேள்வி. ஒருவேளை மனு தர்மம் என்று சொன்னால் இங்கு எதற்காக இங்க இருக்கிற அனைத்து அரசியலமைப்பு சட்டம் எதற்காக மற்ற சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது? இந்தியாவிலே அடிப்படை உரிமைகளாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம உரிமைக்கும் எதிராகத்தான் இங்கே இருக்கிற பார்ப்பனன் சங்கராச்சாரி தொடர்ச்சியாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே அர்ஜுன் சம்பத் போன்றவரெல்லாம் போகின்ற பொழுதெல்லாம் கீழே அமர வைக்கப்படுகிறார். அது அண்ணாமலைக்கும் சரி, அர்ஜுன் சம்பத்துக்கும். அண்ணாமலை என்ன IPS படிச்சிருந்தாலும் அவன் கீழே தான் உட்காரணும், அவன் சரிசமமா உட்கார்ந்து. ஆனால் அதே சமயம் சுப்பிரமணிய சாமி சென்றால் அவர் சங்கராச்சாரியருக்கு சரிசமமாக அமர்கிறார். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் செல்லுகின்ற பொழுது அவர் சரிசமமாக அமர வைக்கப்படுகிறார். அவர்களும் அங்கே பதவிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் பிராமணர்கள். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய முகப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என்பதை அடிப்படையாக கொண்டதாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சமத்துவம் என்பது என்னவென்று சொன்னால், இந்திய ஒன்றியத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் அனைத்து உரிமைகளோடு சரிசமமாக வாழ வேண்டும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்து தர்மம் என்று சொல்லப்படுகிற மனு தர்மத்தில் பிறப்பின் அடிப்படையில் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இந்த சாதியில் பிறந்தால் இவன் இன்னின்ன பணிகளைத்தான் செய்ய வேண்டும், இவனுக்கென்று சில கடமைகள் இருக்கிறது, அந்த கடமைகளை செய்யாத பொழுது இவனுக்கு மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மனு தர்மம் என்கின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி, ஏற்கனவே அதை யார் உருவாக்கினார்கள், எதற்காக உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் கூட இங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்களை இந்துக்களாக உருவாக்கி அதற்காக ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, ஆக அந்த அடிப்படையில் தான் பெங்களூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் சங்கராச்சாரி அந்த கருத்தை விச கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற நோக்கத்திற்கு எதிராக இங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய பெயரால் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சங்கராச்சாரி அந்த கருத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், அது உலகம் முழுவதும் எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் இங்க இருக்க அங்கு வாழ்கின்ற மக்களை ஒதுக்கக்கூடாது என்கின்ற சொல்லுவதற்கு எதிராகத்தான் அது இருக்கிறது. ஒன்று, உலகம் முழுவதும் மனித உரிமைகள் இங்கு மறுக்கப்பட்டதற்காக அர்த்தம் என்று பொருள்படும். மற்றொன்று, அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இது எதிராகத்தான் இருக்கிறது. இதை நாம் கேள்வி கேட்டால் உடனடியாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இதை நாங்கள் உருவாக்கவில்லை, இது அந்தாதி, இது தானாக உருவாக்கப்பட்டது, இது கடவுளால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி கிருஷ்ணனை இங்கே கிருஷ்ணன் என்று ஒரு கடவுள் அவதாரத்தை வைத்துக் கொண்டு 4 வகை வர்ணத்தையும் நானே படைத்தேன் என்று சொல்லிக் கொண்டு, ஆக அதன் அடிப்படையில் வாழ்கின்ற இந்துக்கள் என்று சொன்னால் நீங்கள் இதன் அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்று இங்க திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆக இந்தியாவில் கோலோச்சுவது மனு தர்மமா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமா? இதுதான் நாங்கள் இங்கே கேட்கிற கேள்வி. ஒருவேளை மனு தர்மம் என்று சொன்னால் இங்கு எதற்காக இங்க இருக்கிற அனைத்து அரசியலமைப்பு சட்டம் எதற்காக மற்ற சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது? ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார், மனு தர்மத்தின் அடிப்படையில் இவர்கள் மக்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள், இதுதான் இவர்களுக்கு நோக்கம். பார்ப்பனிய மேலாதிக்கத்தை இங்க நிலை பெறுவதற்கு தான் தொடர்ச்சியாக மனு தர்மத்தின் அடிப்படையில் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒருபோதும் சாதி தீண்டாமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக சாதி தீண்டாமை இங்கே தடை செய்யப்பட்டு ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். எனவே சாதியையும் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தீண்டாமையும் இங்க சட்டத்தின் அடிப்படையில் இங்கு குற்றமாகும். எனவே சாதியத்தையும் தீண்டாமையும் இங்கு பேசுகிற சங்கராச்சாரி இங்கே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அவர் எதிரானவர். அதன் அடிப்படையிலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் தோழர்களே. மற்றொன்று, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு 6 வகையான உரிமைகளை நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறது. அது கருத்துரிமை, பேச்சுரிமை, சமய சார்புரிமை, பண்பாட்டு உரிமை, சம உரிமை, சுதந்திர உரிமை என்று சொல்கிற சம உரிமையை இது போன்ற 6 உரிமைகள் நமக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் சொல்லப்பட்டிருக்கிற சம உரிமை என்பது இந்திய ஒன்றியத்தில் வாழ்கின்ற மக்கள்
சாதியத்தாலும் சாதி, மதம், நிறம், மொழி ஆக எதன் அடிப்படையிலும் இங்கு பிரித்து வைத்து வாழக்கூடாது, பேசக்கூடாது, அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது. ஆக இதை மீறுகிறவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்திற்கு இவர்கள் ஆளாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்காக. இந்தியாவிலே அடிப்படை உரிமைகளாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம உரிமைக்கும் எதிராகத்தான் இங்கே இருக்கிற பார்ப்பனன் சங்கராச்சாரி தொடர்ச்சியாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இது எல்லாம் நாம் எவ்வாறு இங்கே வேடிக்கை பார்ப்பது என்பதுதான் நாங்கள் கேட்கிறோம். ஆக எங்களை பொறுத்தவரை நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன், நான் இங்க இருக்கிற அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையில் நான் அடிசாதி அருந்ததிர் என்று சொன்னால் அந்த சாதியை சேர்ந்தவன். எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் ஒருவேளை என்னை இந்துவாக நான் என்னை வெளிப்படுத்தி கொண்டால் இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நான் இங்கே வாழ வேண்டும். நான் இங்கே இருக்கிற எந்த பொது கோயிலுக்கும் எந்த பொது கோயில் இருக்கக்கூடிய குளத்திற்கும் கூட நான் இங்கே செல்ல முடியாது. இது எனக்கு மட்டுமல்ல, எனக்கு மேலே இருக்கிற பறையர், அதற்கு மேலே இருக்கிற தேவேந்திரர், அதுக்கு மேலே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகிற அனைத்து சாதிகளுக்குமே அவர்களுக்கு ஒரு எல்லை இந்த தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மீறக்கூடாது என்பதுதான் இங்கு தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே சங்கர மடத்தில் இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அவரை சந்திக்கின்ற பொழுது எல் முருகனை காஞ்சி சங்கர மடத்திற்கு வெளியே அமர வைத்து, வாசலில் அமர வைத்து எல் முருகனை அமர வைத்தார்கள். அந்த காஞ்சி சங்கர மடத்திற்கு உள்பக்கமாக விஜயேந்திர சரஸ்வதியை அமர வைத்தார்கள். இது அவர் அருந்ததியர் சக்கிலியர் என்ற காரணத்தினால் அவருக்கு ஏற்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக நாடார் என்று சொல்லப்படுகிற மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பொன்னாருக்கும் 2 மாநிலங்களினுடைய கவர்னராக இருந்த தமிழிசைக்கும் அவர் அருகிலே கூட வரவில்லை. தமிழிசைக்கு ஒரு பட்டாடையை, ஒரு பயனாடையை வழங்குகிறார். பயனாடையை வழங்குகின்ற பொழுது கூட அவர் கையிலே பட்டுவிடக்கூடாது, தீட்டாகிவிடும் என்பதற்காக அவர் அரசியலமைப்பு சட்டத்தின் பிறகாக அந்த புரோட்டோகால் அடிப்படையிலே அதிக அதிகாரம் கொண்டவர் மதிப்புக்குரிய கவர்னர் ஆளுநர் அவர்கள். ஆனால் அந்த ஆளுநரும் கூட அவ்வளவு அதிகாரம் படைத்த அந்த ஆளுநரும் கூட அங்க சங்கராச்சாரியருக்கு முன்பாக அவர் தள்ளிதான் நிற்க வேண்டும், அவர் தொடக்கூடாது, தூக்கி வீசுவார், அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். இது இங்க இருக்கிற தமிழிசை நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே அர்ஜுன் சம்பத் போன்றவரெல்லாம் போகின்ற பொழுதெல்லாம் கீழே அமர வைக்கப்படுகிறார். அது அண்ணாமலைக்கும் சரி, அர்ஜுன் சம்பத்துக்கும், அண்ணாமலை என்ன IPS படிச்சிருந்தாலும் அவன் கீழே தான் உட்காரணும், அவன் சரிசமமா உட்கார்ந்து. ஆனால் அதே சமயம் சுப்பிரமணிய சாமி சென்றால் அவர் சங்கராச்சாரியருக்கு சரிசமமாக அமருகிறார். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் செல்லுகின்ற பொழுது அவர் சரிசமமாக அமர வைக்கப்படுகிறார். அவர்களும் அங்கே பதவிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் பிராமணர்கள். ஆக பிறப்பின் அடிப்படையில் பிராமணர்கள் என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கான அனைத்தும், அவர்கள் அரசு பதவி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவர்களுக்கு சமத்துவம் அங்கே சங்கர மடத்தில் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் இங்கே இருக்கிற ஜனாதிபதி என்று சொன்னாலும் கூட அவருக்கு அந்த சமத்துவம் கிடைக்காது. இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்தியா இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் முதல் குடிமகன் இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவர்கள். ஆக இப்போது கடந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு செல்லுகின்ற போது அவர் கோவிலுக்குள்ள உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஒரு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது படிக்கட்டில் நிற்க வைத்து அமர வைக்கப்பட்டார். அவர் சென்ற பிறகு கங்கை ஆறு நீரினுடைய புனித நீர் என்று சொல்லி அந்த நின்ற இடம் அங்கே கழுவப்பட்டது. இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு ஜனாதிபதி அவர்கள், அவர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். அவர் இன்னும் சொல்ல போனால் கணவரை இழந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் திறப்பு விழாகின்ற பொழுது அவர் அழைக்கப்படவில்லை. ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதியாக இருக்க அதற்கு முன்பு அடிக்கல் நாட்டு விழாவிற்கும் அவர் அழைக்கப்படவில்லை. ஜனாதிபதி அவர்கள், ஜனாதிபதி தான் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய தலைவர். ஆனால் அவர்கள் இருவரும் அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற அடிக்கல் நாட்டு விழாவிற்கும் அங்கே ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அழைக்கப்படவில்லை. திறப்பு விழா இருக்கின்ற பொழுது விதவை பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தினாலே இன்றைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் அழைக்கப்படவில்லை. ஆக இதுதான் இங்கே மனு தர்மம், பார்ப்பன தர்மம், பார்ப்பனருடைய தர்மமாக இருக்கிறது. ஆக இதைத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது எதிர்க்கிறது. இந்தியாவினுடைய அடிப்படை உரிமை, சம உரிமையை இது மறுத்துத்தான் தொடர்ச்சியாக இங்கே இருக்கிற அனைவரும், இங்கே பார்ப்பனர்கள் அனைவருமே இது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, எங்களை பொறுத்தவரை இங்கே இருக்கிற சங்கர மடம் என்பது அது குறிப்பிட்ட இந்து மதத்தில் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது. அது ஒன்றும் இங்கே இருக்கிற 97 விழுக்காடு வாழுகின்ற மக்களுக்கு உரிமைகளுக்காகவோ அல்லது அவருடைய நலன்களுக்காகவோ உருவாக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால்
ஒருபோதும் இன்றைக்கு சங்கர மடங்கள் உருவாக்கப்பட்டு 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கிற 4-5 சங்கர மடங்களிலும் என்றாவது ஒருவர் தாழ்த்தப்பட்ட ஒருவர், நான் தாழ்த்தப்பட்டவர் என்று கூட சொல்லவில்லை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதியை சேர்ந்த ஒருவர் சங்கர மடத்தில் தலைவராக இதுவரை வந்திருக்கிறார்களா? நாங்கள் 300 வருடங்களாக இந்த கேள்வியை கேட்கிறோம். 300 வருடங்களாக சங்கர மடம் இருக்கிறது. அது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நலன்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, ஏன் நீ அங்கே இருக்கிற பார்ப்பனர் தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே பிற்படுத்தப்பட்ட சமூகம், அங்கே தாழ்த்தப்பட்ட அனைவருமே இந்துக்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, ஏன் சங்கர மடத்தில் 5 சங்கர மடத்தில் ஏன் ஒரு மடத்திற்கு கூட இதுவரை தாழ்த்தப்பட்ட ஒருவர் அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவர் தலைவராக வர முடியவில்லை? யோசனை செய்து பாருங்கள். ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இங்கே இருக்கிற கவுண்டர், இங்கே இருக்கிற நாய்க்கர், இங்கே இருக்கிற செட்டியார் உள்பட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்லுப்பறை சக்கிலி ஆக யாரும் இந்துக்கள் இல்லை என்பது பார்ப்பனனுக்கு தெரியும். பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்துக்கள். பார்ப்பனருடைய நலன்களுக்காகத்தான் இங்கு பெரும்பான்மையாக இந்துக்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் தான் இங்கே கடந்த காலத்தில் ரத்தம் சிந்தி போராட்டம் நடந்த இடஒதுக்கீட்டை வெறும் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றத்திலே அவர்களால் நிறைவேற்றப்பட்டது. இங்கே இருக்கிற பெரும்பான்மையான அரசு பணிகளில் எல்லாம் இங்கே பார்ப்பனர்கள் தான் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பனர்களாகத்தான் இருக்கிறார்கள். 90 விழுக்காடு ஆளுநர்கள், மாநிலங்களுடைய ஆளுநர்கள் பார்ப்பனர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு அண்ணா ஒரு தேர்தலுக்காக பேச வருகிற இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய எந்த பதவியிலும் இல்லாத, ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு கடுகளவும் வேலை செய்யாத குருமூர்த்தி என்கின்ற ஒரு பார்ப்பனனுடைய வீட்டுக்கு சென்று, நீ வருவது இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர், உன்னை வந்து யார் வேணும்னாலும் சந்திக்கலாம் உங்களை, ஆனால் ஒரு உள்துறை அமைச்சர் இந்த எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பார்ப்பனன், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனன் வீட்டுக்கு சென்று ஆலோசனை செய்கிறார் என்று சொன்னால், அமித்ஷா பிற்படுத்தப்பட்டவன், குருமூர்த்தி பார்ப்பனன். எனவே பார்ப்பனன் நீ எந்த பதவியில் இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவனை போய் சென்று சந்திக்க வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை. இதுதான் கடந்த காலத்திலும் கூட பிரதமராக இருந்த மோடி ஜெயலலிதா அம்மையாரின் வீட்டுக்குத்தான் சென்றார், போயஸ் கார்டனுக்கு. இங்கே இருக்கிற சுப்பிரமணிய சாமியை தேடித்தான் அனைவரும் சென்றார்கள். ஆக இங்கே பார்ப்பனன் என்று சொல்லுகிற அவர்கள் இங்கு எல்லாவற்றையும் மேலாதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், இங்கே இருபிறப்பாளர்கள். நாம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து இங்கே வாழக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்து மக்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள், கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் 97 விழுக்காடு மக்களை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களுடைய ஒட்டுமொத்தமான உழைப்பையும் சுரண்டி கொண்டு எந்த விதமான உழைப்பும் செலுத்தாமல் இங்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்னுடைய வெளிப்பாடுதான். பெங்களூரு மாநாட்டிலே விஜயேந்திர சங்கராச்சாரி அது பேசியிருக்கிறார். அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பேசிய சங்கராச்சாரி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார். அவர் பேசிய பேச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்திற்கு உள்ளாகக்கூடிய தண்டனையின் அடிப்படையிலே அவர் பேசியிருக்கிறார். உலகம் முழுவதும் மனித உரிமை பேசப்பட்டிருக்கிறது. அந்த மனித உரிமை, இன ஒதுக்கல், ரேசிசம் என்று சொல்லப்படுகிற அதற்கு எதிராகவும் பேசியிருக்கார். எனவே சங்கராச்சாரி இன்றைய நிலவரத்தில் மிகப்பெரிய குற்றவாளி, நிச்சயமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்திலே தமிழக அரசை கேட்டுக்கொண்டு சங்கர மடங்களை அதை எடுத்து அனைத்து மக்களுக்கான மடங்களாக அதை மாற்ற வேண்டும், அதை இடிக்க வேண்டும் என்பதல்ல. அந்த மடங்கள் அனைத்தையும் இங்கே இருக்கிற சுழற்சி முறையில் பார்ப்பன் இன்றைக்கு 300 வருடம் இருந்து சொன்னால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கே வர வேண்டும் என்று அந்த கோரிக்கை இங்கே வைத்துக் கொண்டு சங்கர மடங்களை அனைத்து மக்களுக்கான மடங்களாக இங்கு மாற்ற வேண்டும். இங்கே திராவிடர் விடுதலை கழகம் சங்கராச்சாரியர் மீது அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கின்ற அனைத்து போராட்டங்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவை, எங்களுடைய தலைவர் சமூக நீதி போராளி ஐயா அதிகமான அவர்கள் சார்பிலே தொடர்ந்து உங்களோடு இணைந்திருக்கும், போராடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.